ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். மகளிருக்கு இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறத எதிராக வாக்களித்து மகளிருக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத காட்டுற விதமாக காங்கிரஸையும் திமுகவையும் முன்னிலைப்படுத்தி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அளவு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த விவாத பொருள் 3 விதமான விவாதங்கள். 3 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது, 3ம் விவாதிக்கப்பட்டது. ஆனால் தாக்கல் செய்யப்பட்டது, அதாவது விவாதத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் வாக்கெடுப்பில் விடப்பட்டது ஒரே ஒரு மசோதா தான். அது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலும் சட்டசபையிலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நேற்று வாக்கெடுப்பில் நடத்துனாங்க. மற்ற ரெண்டுமே பண்ணலை. ஆனால் அந்த ஒரு விதத்தில் காங்கிரஸும் திமுகவும் தன்னுடைய எதிர்வாக்களித்து பெண்களுக்கு எதிரானவர்கள் என்ன சாராம்சம் அதில் காட்ட போகிறாங்கன்னு தெரியாமல் வாக்களித்து உண்மையிலே வலையில் விழுந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு தான் இனிமேல் பேசுவாங்க. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 30 கோடி மக்கள் தொகை இருந்த பொழுது இருந்த ஒரு பிரதிநிதித்துவம் எண்ணிக்கை 543. அதே விஷயத்தை இன்றைக்கி வரைக்கும் 1.5 கோடி மக்கள் தொகை கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த பிரதிநிதித்துவத்தை எப்படி மாற்றாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே உத்தரப்பிரதேசத்துக்கு நேராக ஏன் போகிறீங்கன்னு, உத்தரப்பிரதேசத்தில் 80 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. பேரலாக இவங்க பிரிக்கிறது எப்படிங்கிறது முதல்ல மக்கள் தொகை அடிப்படையில் சொன்னாங்கன்னா நம்ம மக்கள் தொகையில் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மியாக இருக்கும், பிரதிநிதித்துவம் குறையும் அப்படிங்கிறத வச்சு போன வருஷம் இதை எதிர்த்தாங்க. அப்படிங்கும்போது தென் மாநிலங்கள்லாம் புறக்கணிக்க அப்படின்னா இன்றைக்கி குஜராத்தை சேர்ந்த நீங்கள் அந்த மக்கள் தொகை வரம்பு வாரியாக பண்ணோம்னா குஜராத்துக்கும் குறைய தான் செய்யும். ஏன்னா அவங்களும் தென் தமிழ்நாட்டை மட்டும் நம்ம பெரிய ஆளாக சொல்லணும், அவங்களும் அதே அளவுக்கு ஓரளவுக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இன்றைக்கி பிரிவர்சல் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் கம்மியாக தான். அப்படின்னா அமித்ஷாவும் மோடியும் அவங்களுடைய ஸ்டேட் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு துரோகம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். உண்மையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு இப்போ அதாவது வட மாநிலங்களுடைய ஆதிக்கத்தை வச்சே தென் மாநிலங்களில் உள்ளவங்கள ஆட்சி கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லா விஷயத்திலும் நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் கிளாரிட்டி பண்ணணும். அதாவது இன்றைக்கி நம்ம ஏன் முன்னேறலை, யூபி ஏன் இன்றைக்கி இருக்குது துப்பிக்கிட்டா அங்கே பண்ண முடியலன்னா, 4 ஆண்டு காலமாக பீகார் யூபி எல்லாத்தையும் காங்கிரஸ் தான் ஆண்டிருக்கு. எந்த விதமான முன்னேற்றத்தையும் செய்யாமல் அவங்க பாட்டு துட்டு தின்னமாக அங்கே பெரிய பெரிய பணக்காரங்களாம் கொளுத்து போய் இருக்கக்கூடிய ஃபுல்லாக காங்கிரஸ்காரன் தான். காங்கிரஸில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் முதலிகளும் வட மாநிலங்களில் இருக்கும் அவ்வளோ வெறும் மிகப்பெரிய பெரிய பணக்காரர்களும் பெரிய ஆட்களாகவும் இருக்கக்கூடியவங்க. எந்த விதமான முன்னேற்றத்தையும் அவங்க வந்துட்டா, இன்றைக்கி உதாரணத்துக்கு லல்லு பிரசாத் யாதவே சொல்லுங்கள். பீகாருடைய வளர்ச்சி என்பது ஒரு குடும்பத்தால் வம்பாக்கப்பட்ட மாதிரி தான் பீகாருடைய வளர்ச்சி. உண்மையில் இன்றைக்கி எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா பீகார் மாணவர்கள் தமிழ்நாட்டிலலாம் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. அங்கே அங்கே வளர்ச்சி நான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குதுன்னு நான் சொல்லலை. அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது. ஆனால் ரொம்ப திறமையாக இன்றைக்கி நிறைய இடத்துல எக்ஸாம் எழுதி நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களெல்லாம் பண்ணுற மாதிரி உள்ள ஆட்கள் வர்றாங்க. அப்போ இயற்கையிலே அவங்களுக்கு படிப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது யூபியை பொறுத்தவரையில் 30 லட்சம் 40 லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி வருது. 80 பேர் இருந்தாலும் 22 கோடி மக்கள் இருக்காங்க. நம்ம 8 கோடி மக்கள் தொகைக்கு 40 பேர் இருக்கோம். 39 பேர். அங்கே 22 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு 80 பேர் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் ரொம்ப அதாவது அங்கே அது இன்றைக்கி ஒரு 22 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையில் அதை 2ஆக பிரிக்க வேண்டிய மாநிலம் தான். பிரித்தா தான் இன்னும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர முடியும், நிறைய ஆளுமை உள்ளே போய் எல்லாத்தையும் வாட்ச் பண்ண முடியுங்கிறது தான் உண்மை. அது போக இன்றைக்கி பிரதிநிதித்துவத்தில் இன்றைக்கி சட்டமன்றத்துலேயும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அடுத்த இடத்துல கூட்ட வேண்டியது தமிழ்நாட்டுக்கும் தேவைப்படும். நீங்கள் 8 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது இது கிட்டத்தட்ட 5 கோடி இருக்கும்போதே நம்ம செஞ்ச அந்த தொகுதி மறுவரையில் இன்றைக்கி அதுக்கு அடுத்த
கட்டமாக என்ன பண்ணணுங்கிறத யோசித்து தான் ஆகணும். முன்னேற்றம் வந்துட்டு தான் இருக்கணுமே தவிர, எப்படி பண்ணணும், யாருக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு பண்ணணுங்கிறது தான் நம்ம செய்யணுமே தவிர, எதுவுமே வேண்டாம். பிஜேபி கொண்டு வந்தால் நம்ம செய்ய விடக்கூடாது, பிஜேபி கொண்டு வந்தால் நம்ம எதுவும் செய்ய விடக்கூடாது, இதுதானே தவிர நான் அதுக்கு பிஜேபி 100% இவங்க எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கு சில விதமான ஆதாயங்களை உட்படுத்தி செய்வாங்க. அந்த ஆதாயத்தை பயன்படுத்த விடாமல் நம்மளுடைய எண்ணமும் நிறைவேறணும், நாட்டினுடைய வளர்ச்சியும் வரணும், முன்னேற்றமும் இருக்கணும். இந்த 3 ஆங்கிள்லையும் பண்ணி நம்ம ஒரு டிஸ்கஷனுக்கே அதை கொண்டு வரோம். டிஸ்கஷனுக்கே அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு நம்ம டைம் வேணும். எங்களுக்கு இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் சொல்லுங்கள், இந்த மாதிரிக்கு எங்களுக்கு குறைஞ்சபட்ச கேரண்டியை கொடுங்கன்னு சொல்லதுக்கு அப்படிலாம் வரணும். எதுவுமே வேண்டாம். உண்மையில் மிகப்பெரிய அளவில் பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, ராகுல் காந்தியினுடைய ரோல் பார்த்திங்கன்னா மிக கேவலமான விஷயங்கள்லாம் ஈடுபட்டுறாரு. பேசுகிறது எல்லாமே அந்நிய நாட்டுக்கு சாதகமாக, அந்நிய பொருட்களுக்கு விளம்பரதாரராக இப்படிலாம் இருந்துட்டு எப்படி ஒரு இந்திய எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்க முடியும்? இது இந்திய எதிர்க்கட்சி தலைவராக அந்நிய நாட்டுடைய ஏஜெண்டாக இருக்காருங்கிற மாதிரி தான் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவர் நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப மோசம். அவங்க அப்பா ராஜீவ்காந்தியுடைய விவேகத்துக்கு 1% கூட ஈடாக மாட்டார். ராஜீவ்காந்தியுடைய சுறுசுறுப்பும் அவர் இருந்த ஒரு ஆளுமை சக்திக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத பையனாக தான் இருக்கார். ஏன்னு சொன்னீங்கன்னா, அவர் பாட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. கேரளாவில் ஒரு அடிப்படை விஷயம், இந்த சைக்கிளில் போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க பாரு, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? உண்மையில் நீ சைக்கிளில் வேகமாக போகிற 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயாவது போக தான் ஆகணும். பின்னாடி உள்ள செக்யூரிட்டிஸ்லேருந்து கூட பெண் தலைவர்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாருமே, அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோரும் பின்னாடி கடகடன்னு ஓட முடியாமல் ஓடுறாங்க. இன்றைக்கி 40-50 வயசில் உள்ளவங்க ஓட முடியுமாங்க? லூஸ் மாதிரி ஓடுறாரு. ஒரு இடத்துல நின்று நடந்து போயிட்டா தான் என்ன? விஜயையும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு. ஓடுதாரு, செய்கிறாரு. உண்மையில் நிதானமிக்க கட்சிகள் அப்படிங்கிறது அனுபவமிக்க கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், உண்மையில் அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு அனுபவம் மிக்க கட்சிகள்ங்கிறத 2 கட்சிகளுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம பிரச்சாரத்தில் பார்க்குறோம். அவங்களுடைய ஆர்கனைஸ்டு ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் போட்டு பேசுகிறாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் பாயிண்ட் போட்டு பேசுகிறாங்களாம். மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம், ஓரளவுக்கு இல்லைனா முன்னேற்பாடாக இந்த இடத்துல போகாதுங்கிறத டைவர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ டிவிக்கே பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சின்ன பையங்களாக இருக்காங்க. மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக இருக்கிற காரணமோ என்னமோ தெரில, ஒரு அனுபவமின்மை காரணம். பாயிண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரே சொல்லக்கூடிய மெசேஜையும் அவங்களால சொல்ல முடியல, வேட்பாளர்களும். அப்படிங்கிற மாதிரி தான் நேற்றுலாம் நான் ஒரு இடத்துல பார்க்கும்போதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறான். அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு தலைவர்கள் அங்கே இல்லாததனுடைய மைனஸ் அங்கே நல்லா தெரியுது. டிவிக்கே நல்ல கட்சி வாக்குகள் பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், அதில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் உறுப்பினர்களும் தன்னுடைய விஷயத்தெல்லாம் கட்டுக்கோப்பாக செய்யக்கூடிய அளவில் அவங்க இல்லைங்கிறது தான் உண்மை. இதை சில இடத்துல செயல்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு நெகட்டிவ் விஷயங்கள் கூட்டிகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு களத்தில் தெரியுது. இந்த மாதிரி நேரத்தில் இவங்க ஒரு பெண்கள் மசோதாவை தாக்கல் பண்ணி இன்னையிலேருந்து அவங்க என்ன பண்ணணும், டெல்லியை வென்ற தமிழ்நாடு நேற்று உடனே ஸ்டேட்டஸ் போட்டார். பேச்சுக்கு என்ன, திமுகவுக்கு பேச்சில் குறைபாடா? இது மொத்தத்தில் காங்கிரஸும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து நான் ஒரு ஓட்டு போட்டிருக்கீங்களே தவிர, எதுக்காக ஓட்டு போட்டீங்க, என்ன விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியாமல் ஓட்டு போட்டிருக்கீங்க. விவாதத்தில் பேசிகிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வாக்கெடுப்பு நடந்தது மகளிர் மசோதாக்காகன்னா அந்த மட்டும் நீங்கள் அதுக்கு போடாமல் ஆதரவு போட்டுட்டு மற்றதுக்கு நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். அதில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயமா இருந்திருக்கும். நேற்று போட்டு ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எதிரானவர்கள்ங்கிறத இவங்க பிரதிபலிக்கிறதுக்காக அவங்க பாஜக விரித்த வலையில் இவங்க விழுந்துட்டாங்கன்னு பெரிய தட்டிட்டு இன்றைக்கி பெரிய நாங்கள் 3 மசோதாவையும் தோக்கடித்தோம்னு சொல்கிறாரு. ஒக்கம் இல்லாமல் 3 மசோதாவையும் தோக்கடித்தோம்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. எந்த அளவில் உண்மை? 1 மசோதா நேற்று நிறைவேறியிருக்கு, 3 மசோதா நாங்கள் தோக்கடிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. இங்கே மதுரை வெங்கடேசன் வேறு வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஜனநாயகத்தினுடைய வெற்றி இது மாபெரும் இந்திய ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட போரை நாங்கள் வென்றுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ஒரு அறிவார்ந்த சமூகம், பல புக்குகள் எழுதியிருக்க. எந்த விதத்தில் நீ எந்த இடத்துல எதை பேசணும், ஆன்டி பிஜேபி மட்டும் பேசி பிரயோஜனம் கிடையாது. என்ன செய்யணுங்கிறதை சொல்லாமல் இந்த மதுரை வெங்கடேசன் ஆரம்பத்துலேருந்தே ஒரே நாடாளுமன்றத்தில் ஒரே எதிர்ப்புக்கு குரல் கொடுத்துட்டு, கொடுங்க உங்களுடைய எதிர்ப்புகளை கொடுங்க, அதுக்கு தான் உங்களை பண்ணியிருக்காங்க.
பிஜேபி என்னத்தை கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது என்ன வாடிக்கையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஒரு விஷயத்தை வந்து அலசி ஆராய்ஞ்சு என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பொதுமக்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுது. அதில் இல்லை சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும். எல்லா விதமான ஒரு விஷயத்துலேயும் ஒரு இடர்பாடுகள் இருக்கும். 100% எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக எந்த விஷயமும் இருக்காது. அதுதான் தியரி, உலகத்தினுடைய தியரியே தான். எந்த விஷயத்துலையும் அதிகப்படியான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எந்த இடத்துல நடக்குதோ அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் தேர்தல் முறையில் 50%, அப்போ பாதி பேர் 51% ஒருத்தன் இப்போ ஓட்டு வாங்கிட்டான்னா அவன் தான் ஜெயித்தான். மிச்சம் 49% ஓட்டு வாங்குறவங்க, அதை எதிராக ஓட்டு போட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த 1%, அந்த 2% தான் நம்மளை நிர்ணயிக்குது. எது நன்மைகள் ஜாஸ்தியான நன்மைகளை பயப்பிக்கிறதோ அதுதான் உண்மை. உலகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய ஒரு ஒரு கோட்டே அதுதான். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் 30 லட்சம் 40 பிரதிநிதித்துவம் அதிகம் வர்றதுனால தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கறதுக்கான தகுதிகளை ஒவ்வொருத்தரும் கேள்வி கேளுங்க. லஞ்சம் வாங்குறவனை, கொள்ளை அடிக்கிறவனை கேள்வி கேளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஓட்டு கேட்க வராத அப்படிங்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஓட்டு கேட்டு வரலாம். அவனை வந்து எதிர்கேள்வி கேட்கணும். இந்த லஞ்சத்தை இப்படி ஏன் வாங்கினேன், இதுக்கு மூல காரணம் யாருன்னா பத்திரிகைகளில் வந்து வெளிப்படுத்துறது தான். வெளிப்படுத்துறது கிடையாது, சாதகமாக வெளிப்படுத்தி அவங்க செய்யக்கூடிய இன்றைக்கி அனைத்து பத்திரிகைகளும் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் அதிமுக என்ன செய்யுது, பிஜேபி என்ன செய்யுதுங்கிறதே நோண்டி பார்க்குறது தான் வேலை. அவங்க ஆட்சியிலே இல்லை. ஆனால் ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன தவறு பண்ணாங்க, என்னென்ன இடத்துல கொள்ளை அடிக்கிறாங்க, என்ன விஷயங்கள்லாம் அவங்க தவறுகளை வந்து முன்னிலைப்படுத்தி நிறைய விஷயங்களை செய்கிறாங்களே, கான்ட்ராக்டில் பண்ணுறாங்க, எதையுமே வெளிக்காட்டலையே. இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகைகள் இருக்கும்போது நம்ம வந்து எந்த மாதிரியான அரசியல் பண்ணணுங்கிறது தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க. எதிர்த்தரப்பு அரசியல் ரொம்ப கடினம். திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம். அந்த அளவுக்கு அவங்க பத்திரிகைகள்லேருந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல அவங்க மிகப்பெரிய அளவில்